ஹாய் கிறிஸ்டல். ஹாய் என்சோ, என்ன இந்த பக்கம்? நான் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடலான்னு வந்த கிறிஸ்டல், ஆனா ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஸோ திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஆமா என்சோ, இந்த டைமுக்கு சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. ஆமா, உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? எஸ் கிறிஸ்டல், எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். எக்ஸாக்ட்லி, ஐஸ்கிரீம்னா யாருக்கு தான் பிடிக்காது? உனக்கு ஏன் ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்ல பார்க்கலாம். ஏன்னா ஐஸ்கிரீம் ரொம்ப சில்லுன்னு ஸ்வீட்டா இருக்கும், அதனாலயே எல்லாத்துக்குமே பிடிக்கும். கரெக்ட் என்சோ. அதே மாதிரி நீ பைபிள் படிச்சு அத உன் லைஃப்ல டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கியா? டேஸ்டா? நான் பைபிள் வசனங்களை சர்ச்சில் சண்டே கிளாஸ்லலாம் கேட்டிருக்கேன். ஏன் நானும் வசனம் சொல்லி பிரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஆனா பைபிள் வசனங்களை எப்படி டேஸ்ட் பண்ணணும்? பைபிள் வசனங்களை காதால கேட்டாலோ வாயால சொன்னாலோ அதோட டேஸ்ட் உனக்கு தெரியவே தெரியாது. எப்போ நீ வசனங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறியோ அப்பதான் அதோட டேஸ்ட் உனக்கு தெரியும். வேத வசனம் சொல்லுது, சங்கீதம் 119 அதிகாரம் 103 வசனத்துல, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். தேவனுடைய வசனங்கள் தேனிலும் மதுரம்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. எப்பவும் பைபிள் வசனங்களை உன் லைஃப்ல நீ ருசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறியோ அப்ப நீ புரிஞ்சுக்குவ தேவனுடைய வசனங்களை விட இந்த உலகத்துல எதுவுமே ஸ்வீட் இல்லைன்னு. அடடா, இவ்வளோ நாள் எனக்கு இது தெரியாம போச்சே. இனிமேல் நான் டெய்லியும் இதை ஃபாலோ பண்ண பாக்குறேன் கிறிஸ்டல். ஏசுப்பாவோட வசனங்களை ருசிச்சு பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. சந்தோஷம் என்சோ. சரி, நம்ம அப்புறம் பார்க்கலாம். பை பாய் கிறிஸ்டல், தேங்க்ஸ் ஃபார் த அட்வைஸ். ஹாய் கிறிஸ்டல். ஹாய் என்சோ, எப்படி இருக்க? ஏசப்பாவோட கிருபையில நான் நல்லா இருக்கேன் கிறிஸ்டல். நீ சொன்ன மாதிரி நான் இந்த வாரம் ஃபுல்லா ஏசப்பாவோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவரோட வசனங்களின்படி நடந்த கிறிஸ்டல். என் லைஃபே இப்போ ஸ்வீட்டா ஹாப்பியா மாறிடுச்சு. எங்க அப்பா கூட நான் நல்ல பையனா நடந்துக்கிறேன்னு சொல்லி எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ், ஏன் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தாங்க கிறிஸ்டல். நான் ஏசப்பாவோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது நான் கேட்காமையே ஏசப்பா எனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் செய்யறாங்க கிறிஸ்டல். ஸோ எனக்கு இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு என்சோ. இனி யாராவது உன்கிட்ட வந்து எனக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும், இந்த ஐஸ்கிரீம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, நீ என்ன சொல்லணும்? ஏசப்பாவோட வசனங்களை விட இந்த உலகத்துல எதுவுமே ஸ்வீட் இல்லைன்னு சொல்லணும். நீ பெற்ற இதே ஸ்வீட்னஸை, இதே ஹாப்பினஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். ஓகேவா? ஓகே கிறிஸ்டல், கண்டிப்பா நான் செய்றேன். எஸ், என்சோ நினைச்சா இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்வீட்டானது ஐஸ்கிரீம் தானே. ஆனா எப்போ ஏசப்பாவோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவரோட வசனங்களை ருசிச்சு பார்க்க ஆரம்பிச்சானோ அப்பவே அவனோட லைஃப் ஹாப்பியாவும் ஸ்வீட்டாவும் மாறிடுச்சு. அவன் கேட்காமலேயே ஏசப்பா என்சோவோட எல்லா ஆசையும் நிறைவேற்றினாங்க. உங்க லைஃபும் என்சோவோட லைஃப் மாதிரி ஸ்வீட்டா ஹாப்பியா மாறணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ நீங்களும் ஏசப்பாவோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவரோட வசனங்களை ருசிச்சு பார்க்க ஆரம்பிங்க. தேங்க்யூ.